சர்வதேச ஏஜென்ட்டுகளுடன் ராகுல் காந்தி கைகோர்ப்பா? பாஜகவின் தேச துரோகி விமர்சனத்தின் பின்னணி. ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி என்ற கருத்தை அண்மையில் பாஜக எம்பியும் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளருமான சம்பித் பத்ரா பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார். राहुल गांधी है, ट्रेटर ऑफ द हाईएस्ट ऑर्डर। और आज जब मैं ये शब्द प्रयोग कर रहा हूं तो मुझे किसी प्रकार का भी भय नहीं है, क्योंकि मैं भारतीय हूं. நாடாளுமன்றத்தில் பேசிய பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு ஆதாரமாக சில பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளையும் காட்டினார். सोरेस पूरी दुनिया के इकोनॉमी को कैसे डिरेल करता है, मैं केवल संरक्षण चाहता हूं सर, और मैं केवल 10 क्वेश्चन पूछना चाहता हूं. मेरा ये है सर कि बैंक ऑफ इंग्लैंड को 1991 में सोरेस ने भंग कर दिया, डिरेल कर दिया, उसके कारण उसको 6 बिलियन का फायदा हुआ. आज वो भारत की इकोनॉमी को डिरेल करना चाहता है. OCCR पे कोई भी रिपोर्ट यदि बनाएगा तुरंत कांग्रेस पार्टी उसको ट्वीट करेगी. இண்டி கூட்டணி கட்சியினரால், குறிப்பாக காங்கிரசால் தொடர்ந்து ஹீரோவாக சித்தரிக்கப்படும் ராகுல் காந்தியை தேச துரோகி என்று நேரடியாக குற்றம் சாட்டியது காங்கிரஸ் கட்சி எம்பிகளுக்கு தங்களது தலைவர் மீதான தாக்குதலுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை உருவானது. உடனடியாக நிஷிகாந்த் துபே மற்றும் சம்பித் பத்ரா மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் தன்னை பிரதமர் மோடிக்கு இணையாக கற்பனை செய்து கொள்ளும் நபர் மீது தேச துரோகி குற்றச்சாட்டு சரியா என்பதை தான் தற்போது பார்க்க உள்ளோம். சம்பித் பத்ரா பிரெஞ்சு ஊடகமான மீடியா பாட்டில் வெளிவந்த ஒரு ஆய்வு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த கட்டுரை இந்தியாவின் மதிப்பையும் இறையாண்மையையும் கெடுக்க ராகுல் காந்தி, ஜார்ஜ் சோரஸ் மற்றும் OCCRP ஆகிய இணையதளங்கள் எப்படி ஒரு முக்கோண வடிவில் செயல்படுகின்றன என விளக்கியிருந்தது. இந்த மூவரில் ஜார்ஜ் சோரஸ் என்பவர் ஒரு சர்வதேச தரகர் என்ற விமர்சனம் உள்ளது. பல நாடுகளில் ஆட்சியை கவிழ்த்ததிலும் தாங்கள் விரும்பும் அரசு அமைத்ததிலும் அவருக்கு மிக முக்கிய பங்கு இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த ஜார்ஜ் சோரஸும் அவர் 70% பங்குகளை வைத்துள்ள OCCRP இணையதளமும் ராகுல் காந்தியும் சேர்ந்து கொண்டு எவ்வாறு இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்கிறார்கள், எவ்வாறு அவதூறுகளை பரப்புகிறார்கள் என சம்பித் பத்ரா பேசியிருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உள்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தால் இந்தியாவிடமிருந்து கோவாக்சின் தடுப்பூசி வாங்குவதை பிரேசில் ஒத்திவைத்தது. அப்போது இது குறித்தெல்லாம் வாய் திறக்காத ராகுல் காந்தி ஜூலை மாதம் OCCRP தளத்தில் ஜூலை மாதம் கட்டுரை வெளிவந்ததும் அதனை கண்டித்து அறிக்கை விடுகிறார். இந்திய அரசின் தோல்வி என குறிப்பிடுகிறார். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி இதே OCCRP நிறுவனம் பெகாசஸ் செயலி தொடர்பாக ஆய்வு கட்டுரையை வெளியிட்டது. அடுத்த நாள் ராகுல் காந்தி இதனை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். ஒட்டுமொத்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளும் முடங்கியது. இந்த பெகாசஸ் வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இது தொடர்பாக தீர்ப்பை அளித்தது. அதில் பெகாசஸ் செயலி விவகாரத்தில் குற்றச்சாட்டு உண்மை இல்லை என தீர்ப்பளித்தது. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வழக்கை சந்தித்து வரும் நேஷனல் ஹெரால்டு விவகாரத்திலும் இதே OCCRP நிறுவனம் மத்திய அரசுக்கு எதிராகவும் ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு ஆதரவாகவும் கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது. ஜார்ஜ் சோரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் உடல்கள் வேறாக இருந்தாலும் உயிர் ஒன்றுதான் எனவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சம்பித் பத்ரா தெரிவித்திருந்தார். இதேபோல் ராகுல் காந்தி மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு வெளியே சென்று பேசும்போது இந்தியாவின் மதிப்பை குறைக்கிற வகையில் செயல்படக்கூடாது என்பது விதி. ஆனால் அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த அவர் இந்தியாவின் மதிப்பை குறைக்கும் வகையில் பேசினார். குறிப்பாக இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிந்து அவர்கள் தங்களது மத கடமையை கூட பின்பற்ற முடியாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. பெகாசஸ் மட்டுமல்ல, மணிப்பூர் விவகாரம், ஹிண்டன்பர்க் அறிக்கை உள்ளிட்ட பல விவகாரங்கள் இதுபோன்று நாடாளுமன்றம் தொடங்கும் சமயங்களில் கிளப்பப்படுகின்றன. அதனை வைத்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து அரசியல் செய்கின்றன. நாட்டுக்கு நன்மையா தீமையா என்பதை ஆராயாமல் அரசியல் மட்டுமே செய்ய நினைக்கும் ராகுல் காந்தி போன்ற அரசியல்வாதிகளை தேச துரோகிகள் என்று குறிப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை.